வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்குங்க. நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா மே 1 முதல் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்க அப்படின்னா மதியம் 12 மணிக்கு டெய்லரிங் வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ண போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தையல் துறையில் நான் ஒரு சிறுசாக வந்து எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு குட்டியாக ஒரு வருமானத்தை எனக்கு வேணும், இல்லை நான் ஏற்கனவே டெய்லரிங் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் குறைநிறைகள் வந்து என்னால் சரி பண்ண தெரியறதில்லை அப்படிங்கக்கூடிய நண்பர்களுக்கும், நான் பேசிக்காக ஓரளவுக்கு தைப்பேன், ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் வந்து எனக்கு சரியாக தெரியாமல் இருக்குது, அந்த நுணுக்கங்களை கற்றுக்கணும் அப்படின்னாலும் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த தையல் துறை வந்து இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒரு மாதம் வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை பயிற்சி வந்து சின்னதாக ஒரு மாடல் ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம தைக்க போகிறோம். முதல் 7 நாள்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து வரப்போகுது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக உங்கள் நண்பர்கள் யாராவது நண்பரோ உற்றார் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி டெய்லரிங் கற்றுக்கணும்னு உங்கள்கிட்ட என்றைக்கோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து நான் டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு அக்காவோ அண்ணனோ சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். யாரும் சொல்லித்தராத பல ரகசியங்களை நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனல் உடைக்க போகுது. இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோக்களாகவும் இருக்க போகுது. அதனால் வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கமாக நம்ம ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறதான் இது பயனுள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோஸை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தையல் கலைஞர்கள் வந்து புதுசாக நிறையா நண்பர்கள் வந்து உருவாவாங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்குமே நம்ம தையல் கலைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகளில் இது நான் தைச்சி நான் வேர் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமே, என் பிள்ளை குட்டிகளுக்கு நான் இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா நல்லா இருக்குமே, என் பேத்திக்கு இந்த பாவாடை சட்டை தைச்சி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய அத்தனை பேத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மே 1 முதல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான தையல் பயிற்சி வீடியோக்கள் தொடர்ந்து ஒளிபரப்பாக போகுது. நன்றி, வணக்கம். டெய்லரிங் வந்து பழகக்கூடிய அன்பர்களுக்காக அற்புதமான தையல் நுணுக்கங்களோட பல வீடியோக்கள் வந்து நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பிரத்யேகமாக அடிப்படை பயிற்சி பழகக்கூடிய அன்பர்களுக்கான வீடியோவாக நம்ம பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன். பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு பேசிக்காக வந்து டெய்லரிங்கே தைக்க தெரியாது, நான் இப்போ தான் முதல்ல என் வாழ்க்கையிலே தையல் இயந்திரமே பார்த்திங்கன்னா நான் இயக்க போகிறேன் அப்படிங்கக்கூடிய நண்பர்களுக்காகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இது எதுக்காக இந்த பீஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பாருங்களேன். அதாவது நான் வைக்கும்போது இப்படி பின்னாடி குதிரை அமுத்துறேன் தெரியுதுங்களா? அதாவது இப்படி லாக் தையல்னு சொல்லுவோம். இந்த பின்னாடி தையல் வந்து முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகிறது, முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகிறது, இது வந்து லாக் தையல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாக் தையல் வந்து நீங்கள் போட்டு பழகணும். ரெண்டாவது, நீங்கள் தைக்கும்போது அந்த நேராக வரணும். நேராக வரக்கு அந்த கைகளை வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி நீங்கள் முதல்ல இயக்கும்போது மிஷினை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நான் இப்படி காட்டிட்டுருக்கேன். மெதுவாக இயக்கணும். இந்த கை விரல் பாருங்களேன் நான் எப்படி வச்சுருக்கேன்னு, இப்படி வச்சுட்டு முடியும் போது இது லாக் தையல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு தையல் வந்து நம்ம போடுறோம். இந்த தையல் பார்த்திங்கன்னா குதிரை எடைன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஒரு தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா குதிரை எடைன்னு சொல்லுவோம். அந்த தையலை வந்து போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சி பழகணுங்கிறதுக்காகத்தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி நேராக தைக்கிறது தெரியுதுங்களா, எப்படி நேராக வளைவாக ரவுண்டாக முக்கோணமாக கேப் விட்டு எப்படி தைக்கணும் அப்படிங்கிற பயிற்சியை தான் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மிஷினில் இருக்கக்கூடிய நூல் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துருங்க, சரிங்களா? நூல் வந்து மிஷினில் இருக்கக்கூடிய நூல்களை வந்து எடுத்துட்டு இப்படி சும்மா நேராக வெறும் ஒரு பேப்பர், ஒயிட் பேப்பரோ இல்லை கோடு ஓட்ட பேப்பரோ எடுத்துகிட்டு நேராக இப்படி தைங்க. நீங்கள் பேப்பர் இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா பேப்பர் வந்து அதே இடத்துல நின்றும். லைட்டாக பேப்பரை பிடிச்சிங்கனாலும் நின்றும். பேப்பரை வந்து பட்டும் படாமல் நீங்கள் பிடிக்கணும். லைட்டாக பேப்பரை பிடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோணையாக வந்துடும், தெரியுதுங்களா? நான் நூல் போட்டு தான் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம எந்த இடத்துல நிறுத்தியிருக்கோமோ அந்த இடத்துல பாருங்கள் நூல் வந்து கெட்டியாக நிற்கும். அதனால தான் என்ன பண்ணணும்னா தைக்கும்போது கை பாருங்கள், இந்த கை இருக்குது இல்லையா, இந்த இடது கை பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் மேலே வச்சுருக்கணும். அதான் நம்ம தலைமுடியை பிடிச்சோம்னா எப்படி பிடிக்கணுமோ அந்த மாதிரி. இந்த கை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆள்காட்டி விரல், இந்த விரல் வந்து இப்படி வைங்க, சரிங்களா? மிஷினை வந்து மெதுவாக அமுத்துங்க. கடல் மிஷினை அமுத்தக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக அமுத்துங்க. பவர் மிஷினாக இருந்துச்சுன்னா கையை கொண்டு போய் இப்படி உள்ளே விட்டுறாதீங்க, வெளியவே வைங்க. தெரியுதுங்களா? இப்போ நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் இப்போ இந்த தையல் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நேராக இருக்கும்னு.
நூல் போடாமல் தான் தைக்கணும். நான் வந்து இப்போ நூல் போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நூல் போட்டிருக்கேன். என்ன பண்ணுறீங்கன்னா நூல் இல்லாமல் பக்கம் பக்கமாக பெடல் மிஷினை இயக்கிட்டே இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம்னா யார் உங்களுக்கு இந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குதிரையை காட்டுறோம் பாருங்கள். தைக்கும்போது என்னுடைய இடது கையை கவனமாக பாருங்கள். வலது கை இருக்குது இல்லையா, இந்த வலது கையை பாருங்கள். இழுக்கும்போது வரும் பீஸ் வந்து முன்னாடி பின்னாடியும் போகும். இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் கோட்டை பாருங்கள். இப்படி அதே மாதிரி இது வந்து கோணையாக தான் வரும். வந்தால் பரவாயில்ல, கோணையானாலும் சரி நேரானாலும் சரி. இது எதுக்குன்னா இந்த டர்னிங் பண்ணி பழகிறதுக்காகத்தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தைச்சதுக்கப்புறம் பாருங்களேன் எப்படி அந்த லாக் தையல் எல்லாமே எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு. இதே போல் வந்து நீங்களும் வந்து தைச்சி முயற்சி பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்போ எத்தனை நாள் ஆனாலும் இதை தைச்சி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே போக வேண்டாம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி தைக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து நேராக தைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பக்கமாக கோடு கோடாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சின்ன கோடாக. அந்த கோட்டுக்குள்ளே வந்து நம்ம தையலை வந்து லாக் பண்ண போகிறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 விதமாக வந்து நம்ம தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேராக வந்து தைக்கிறோம். வைக்கும்போது லாக் தையல், முடிக்கும்போதும் லாக் தையல் வந்து கட்டாயமாக நீங்கள் பதிவு பண்ணணும். சரிங்களா? அங்கே பாருங்கள், வைக்கும்போதும் முடிக்கும்போதும் லாக் தையல் நேராக வந்து நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக அந்த மார்க் மேலேயே போட்டிருக்கோம். பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அழகாக வந்து தெரியும். நான் வந்து நூல் வந்து போட்டிருக்கேன். எதனால் அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து காட்டினா தெரியாது அப்படிங்கிறக்காகத்தான். இப்போ நம்ம இந்த லாக் தையல் போடும்போது பார்த்திங்கன்னா நூல் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். மற்ற பக்கத்தில் பார்த்திங்கன்னா நூல் வந்து வெறும் சிங்கிளாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் பிரியாமல் இருக்கும். வைக்கிற இடம் முடிக்கிற இடம், வைக்கிற இடம் முடிக்கிற இடம், வைக்கிற இடம் முடிக்கிற இடம், இப்படி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து தைச்சிக்கணும். தெரியுதுங்களா? அதுக்காக தான் குட்டியாக வந்து நம்ம மார்க் போட்டிருக்கோம். இந்த மாதிரி மார்க் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா நீங்கள் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது மிஷினோடைய கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து மாறும். நீங்கள் மிஷினோட கண்ட்ரோல்லையே தைக்காமல் உங்கள் கண்ட்ரோலில் மிஷினை மாற்றணும். அதுக்கு தான் இந்த பயிற்சி வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த அடிப்படை பேசிக் பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா மிக சிறப்பாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அழகாக கற்றுக்குங்க, பொறுமையாக கற்றுக்குங்க. ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக வந்து கற்றுக்குங்க. நான் 30 நாளில் பயிற்சி முடிஞ்சிடும் அதனால் நம்ம வேகமாக அப்படி கற்றுக்காமல் பொறுமையாக நீட்டாக கற்றுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னா அழகாக நீங்கள் 30வது நாளில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாடல் ப்ளவுஸே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு அழகாக எளிமையாக வந்து நம்ம சொல்லித்தரப்போகிறோம். தெரியுதுங்களா? வைக்கிற இடம் முடிக்கிற இடம் இந்த 2 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா லாக் தையல் வந்து கட்டாயமாக போடணும். இது உங்கள் காலுக்கும் உங்களுடைய வலது கைக்கும் உங்களுடைய இடது கைக்கும் மொத்தம் 3 வேளை வந்து ஒரே நேரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்கும். இந்த சிரமத்தை போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெறும் ஒரு பேப்பரில் வந்து நேராக தைச்சோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெடலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா கை கண்ட்ரோலுக்காக நம்ம ஒரு பயிற்சி கொடுத்தோம். இப்போ 4வது பார்த்திங்கன்னா 3 சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கோடு போட்டு 2 பக்கம் தைக்கிற மாதிரி இந்த ஓரமாக கார்னரில் வந்து தைக்கிற மாதிரி தைக்கிறக்காகத்தான் இப்போ வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதான் நீங்கள் தைக்கும்போது நேராக வரணும். 2வது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இப்போ அடுத்த பயிற்சி. இப்போ இந்த பேப்பர்லேயே பார்த்திங்கன்னா எத்தனை பயிற்சி, 1 நேர், 1 கொஞ்சோண்டு தையல், அடுத்தது 3வது ஓரமாக தைக்கக்கூடிய தையல். இப்போ 3 விதமாக வந்து இந்த ஒரு பேப்பர்லேயே நம்ம தைக்கிறோம். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து பயிற்சியாக எடுங்க. அழகாக ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே பாருங்களேன் ஓரமாக வந்து எவ்வளோ அழகாக தைச்சிருக்கோம் அப்படின்னு. தெரியுதுங்களா? அந்த ப்ளூ கலர் கோடு இருக்குது. கோட்டுக்கு அந்தலையும் கோட்டுக்கு இந்தலையும் கரெக்டாக ஓரமாக வந்து தைக்கிறோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து தைக்கிறோம். நீங்கள் இந்த ரவுண்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தைச்சி பழகினா தான் நீங்கள் மாடல் எல்லாமே தைக்க முடியும். 2வது மிஷின் வந்து ஃபுல்லாகவே உங்களுடைய ஃபோக்கஸ்க்கு வந்து மிஷின் மாறணும், உங்கள் கண்ட்ரோலில் தான் மிஷின் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் எல்லாமே போட்டுங்க. எனக்கு ரவுண்டு போகிறக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. ஒரு டம்ளாரோ அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியே வச்சும் கூடி நீங்கள் ஒரு பேப்பரில் வட்டம் போட்டு அப்போ கூடி தைச்சிக்கலாம்.
பெரிய வட்டம், சின்ன வட்டம்னு சொல்லி ஒவ்வொரு வட்டங்கள் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக தைங்க. நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படி தான் எங்கள் சேனலுடைய நோக்கங்க. நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கற்றுத்தரேன், சிறப்பாக கற்றுக்க. இந்த தையல் துறையை பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ இந்த 1 மாத பயிற்சி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எனக்கு தெரிஞ்சு 5000 ஒர்த் வரும். இந்த 5000 நீங்கள் மிச்சப்படுத்தி மிக அழகாக வந்து நீங்களே உங்கள் வீட்டிலேயே உட்காந்து தைச்சி பழகிக்கலாம். நீங்கள் என்ன தான் டெய்லரிங் கிளாஸ் போயிருந்தாலும் அங்கே சொல்லித்தராத பல நுணுக்கங்களை நம்ம சேனல் மூலிமா பல சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். ரகசியங்களை வந்து உடச்சிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? அந்த ரவுண்டு வந்து நம்ம எவ்வளோ அழகாக தைச்சிருக்கோன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வட்டம், பெரிய வட்டம், சின்ன வட்டம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா உங்கள் கண்ட்ரோல் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதற்காகத்தான் இது சொல்லித்தரது. என்கிட்ட வாட்ஸ்அப்லேயே நிறைய நண்பர்கள் கேட்டது என்னென்னா, மாஸ்டர் எனக்கு எப்படியாவது பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுங்க, எனக்கு மிஷின் பெடலே ஆப்ரேட்டே பண்ண தெரிய மாட்டேது அப்படின்னீங்க. உங்களுக்காக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு அழகாக எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன். நேரடி பயிற்சி வகுப்பில் நம்ம எப்படி சொல்லித் தருவோமோ அந்த பயிற்சி வகுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக் வழியாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கற்றுக்குங்க, சிறப்பாக கற்றுக்குங்க. இந்த பக்கமாக தைக்கும்போது பார்த்தீங்கன்னா குத்து வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அந்த குத்து இருக்கு இல்லையா, நம்ம லாக் தையல் போடக்கூடிய பகுதியில் 1 2 3 4ன்னு சொல்லி அந்த 5 வீல் இருக்கும். அதில் வந்து குத்து வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும் சின்ன பகுதி தைக்கும்போது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கோண ஷேப் வந்து நம்ம தைக்கலாம். முக்கோண ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்குங்க. உங்களுக்கு என்னென்ன ஷேப்லாம் தோணுதோ அது எல்லாமே நீங்கள் வரைஞ்சி வரிசையாக எல்லாமே தைச்சி பாருங்கள். நல்லா அழகாக வந்து மிஷின் வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்கள் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தினமும் மதியம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் வீடியோக்கள் வந்து தினமும் பதிவு பண்ண போகிறோம். ஒரு சில நாட்கள் மட்டும் இடையில வீடியோக்கள் வராது, கோயில் விசேஷங்கள்லாம் இருக்குது. மற்ற நாட்கள் எல்லா நாட்களுமே உங்களுக்காக வீடியோ வந்து வரும். ஏன்னா வீடியோ பதிவு பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து கோயில் விசேஷத்துக்கு பாட்டெல்லாம் பாடினாங்கன்னா அது எல்லாமே காப்பிரைட் ப்ராப்ளம் ஆயிரும், சேனலுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் அப்போ மட்டும் வீடியோ வராது, மற்ற நாட்கள் எல்லா நாட்களும் வீடியோ வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இதே போல் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க. தெரியுதுங்களா? 3 பேப்பர் எடுத்தோம். 3 பேப்பர்லேயும் 3 விதமாக நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ஸ்டெப்பெல்லாம் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஊசி அடை, குதிரை ஊசி மாட்டுறது எப்படி, பாபினில் நூல் சுற்றுறது எப்படி, இதெல்லாமே பார்த்துட்டு அடுத்து ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு, கட்டிங்னு சொல்லி அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். எல்லாருமே ப்ராப்பராக தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெய்லரிங் பழகக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தொடர்ந்து சேனலில் பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங். நாளைக்கு மறக்காமல் மீட் பண்ணுவோம்.